Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம அனில் கொழுக்கட்டை மாவு கூட இந்த 3 அச்சு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதை வச்சு யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மேல் மாவு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு அனில் கொழுக்கட்டை மாவு எடுத்துர்க்கேன். இதுல இருந்து இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கறேன். இன்னைக்கு நான் எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்ய போறேங்க. இதே மாதிரியே கடலை பருப்பு பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை, காரப்பொடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்கற வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எள்ளு பூரணம் செய்யறதுக்காக இன்னைக்கு நான் 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துர்க்கேன். நீங்க வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன். 50 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் இதே அளவுக்கு வெல்லத்தை கூட நல்லா தட்டிட்டு எடுத்து சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அனில் கொழுக்கட்டை மாவு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. முதல்ல நாம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு அளந்துக்கிட்டிங்களோ அதே கப்லேயே தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு அனில் கொழுக்கட்டை மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இதனால் மாவு காஞ்சி போகாமலும் இருக்கும். நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது நமக்கு அதில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பூரணம் செய்கிறதுக்காக எல்லாம் முதல்ல நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டுருச்சுன்னா லைட்டாக அது வெடிச்சு வரும். அப்போது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை வந்து வேறு பிளேட்டில் மாற்றி கொட்டி வச்சுட்டு அதை நல்லா ஆற விட்டுறாங்க. எள்ளை வறுத்துட்டு அதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவை முந்திரி பருப்பையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். வறுத்த எள்ளு வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இது கூட மற்ற எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 100 கிராம் அளவு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட இன்னும் இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்ல டேஸ்டான எள்ளு பூரணம் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மோல்டு யூஸ் பண்ணி செய்யலாங்க. இதுக்குள்ளே கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே மாவை எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாதீங்க. கொழுக்கட்டை மேல் மாவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து ஹார்டாக நல்லா இருக்காது. ரொம்ப கம்மியாக ரொம்ப தின்னாக வச்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை செய்யும் போதே உடஞ்சி வந்துடுங்க. அதனால் மீடியமாக வச்சு எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சுக்கிறேன்.
இதுக்கு மேலே மாவை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். பூரணம் எதுவும் வெளியே வந்துடாத மாதிரி எல்லா பக்கமும் மாவு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சைட்லேருந்து எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மோல்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுலேயும் அதே மாதிரியே 2 பக்கமும் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது தடவிக்கோங்க. இதுலேயும் மாவை வச்சு 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த எள்ளு பூரணத்தை வச்சுக்கிறேன். இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வரும், அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா பூ மாதிரி வந்திருக்குங்க. இதை லைட்டாக அப்படி பின்னாடி தட்டினாலே அப்படியே டக்குன்னு அதுவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதுலேயும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. இப்போ இதுலேயும் 2 பக்கமும் மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் இந்த எள்ளு பூரணத்தை வச்சுக்கிறேன். பூர்ணம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சாலும் சரியாக க்ளோஸ் பண்ண வராமல் உள்ளெல்லாம் அப்படியே விட்டு போயிடும். அதனால் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அச்சில் உள்ள டிசைன் வந்து அதில் விழுகும். இந்த எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் டிசைன் இப்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த மேலே கட்டாகி வந்திருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் இந்த டிசைனில் கட்டான மேலே உள்ள மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை இந்த அச்சிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பின்னாடி வச்சு லைட்டாக தட்டினாலே அதுவே வந்துடுங்க. இந்த ஓரத்தில் லைட்டாக உங்களுக்கு எதுவும் ஓப்பன் ஆகியிருந்தால் இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இந்த 3 அச்சு யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 3 அச்சும் யூஸ் பண்ணி நான் 2 கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அது ரொம்ப ஹார்டாயிருங்க. அதனால் 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்திருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு சூப்பரான அழகான ஒரு 3 டிசைனில் கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.